Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இப்படி தோல்விக்கான கூட்டணியில் இருக்கிறது இல்லை அவங்களுக்கு முட்டு கொடுக்கறதுங்கிறது எங்கள் வேலை இல்லை. பாஜகவை தூக்கி பிடிக்கிறதும் பழனிசாமியை தாங்கி பிடிக்கிறதும் எங்கள் தேவையும் இல்லை. மருதழகராஜ் சைலண்ட் ஆயிட்டாரு. புகழேந்தி நான் ஓபிஎஸ் கூட சேர்ந்து தப்பு பண்ணிட்டேங்கிறாரு. இந்த இடத்துக்கு நகர்ந்துருச்சு. மருதழகராஜ் சைலண்ட் ஆயிட்டாரு, புகழேந்தி வைலண்ட் ஆயிட்டாரு. அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க? எம்எல்ஏவா தொடர்வாரா அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துருச்சேன். சட்டமன்றத்திலேயோ தேர்தல் களத்திலேயோ அந்த கட்சிக்கு எதிராக அந்த சின்னத்திற்கு எதிராக பயணித்தார், கொரோனா உத்தரவுக்கு மீறினார்னா அவர் மீது கட்சி தாவல் தடை சட்டம் வரும். நம்ம 2024 அதுதானே பண்ணியிருக்காரு. ஆனா இரட்டலைக்கு எதிராக இவர் நின்றுருக்காருல ஓபிஎஸ். ஆனால் அதுதான் கட்சி தாவல் தடை சட்டம். நீங்க சொன்ன இது அப்ளை ஆகுதுல்ல அப்படின்னு நினைச்சுதான் அவர் ஒரு மனுவை போட்டிருக்காரு. ஓபிஎஸ் இப்போ என்ன முடிவு எடுக்க போகிறப்ப டிசம்பர் ஜனவரிக்குள்ளே ஏதோ ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். ஒன்று நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய என்டிஏ அலையன்ஸ்குள்ளே தொடருது, இல்லையா விஜய் கூட ட்ராவல் பண்ணுறது அல்லது சீமானோட ட்ராவல் பண்ணுறது. துரோகியத்தை இந்த தேர்தலில் நாங்கள் வீழ்த்துவோம். அந்த துரோகி கூட யார் கூட்டணி வச்சாலும் வேறு வழி இல்லாமல் அவங்களையும் வீழ்த்துவது தான் எங்களுடைய தேவையாக இருக்கும். விஜயோட ஓபிஎஸ் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கிட்டாருன்னு சொல்லி சில ஊடகங்கள் வெப்சைட்லாம் வந்து செய்தி போடுறாங்க. அப்படி எதுவும் திட்டம் இருக்கா? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவின் ஓபிஎஸ் அணியின் கொள்கை பரப்பு செயலாளர் கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஓபிஎஸ் அவர்கள் என்னதான் பண்ண போறாரு அப்படிங்கிறதான் தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வியாக இருக்குது. பிரதானமாக வந்து ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் மத்தியிலையும் ஒரு குழப்பத்தையே ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். இப்போ நிர்வாகிகள்லாம் நீங்கள் கூப்பிட்டு வச்சு ஓபிஎஸ் அவர்கள் பேசுகிறாரு, என்ன பேசினாரு, என்ன அடுத்த திட்டம் அவரோடது? மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து சென்னையில் வந்து எடப்பாடி அதிமுகவினுடைய தலைவரான எடப்பாடி அழைச்சி கூட்டணிக்கு அவர் தான் தலைவர்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு போயிட்டார். என்டிஏவுக்கே அவர் தான் தமிழகத்துக்கு தலைவர்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் கூட்டணி ஆட்சி அவர் தான் முதலமைச்சர். அதாவது ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி மாப்பிள்ளை இவர் தான், அவர் போட்டிருக்க சட்டை எங்களுது அப்படிங்கிற மாதிரி தான் அது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் சகோதரர் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, எனக்கு கூட்டணி ஆட்சியிலெல்லாம் உடன்பாடு கிடையாது, என்னையே கேட்டால் நான் பாஜக ஆட்சி தான்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறார். அக்கா தமிழிசை என்ன சொல்கிறாங்க, அண்ணாமலை கருத்துக்கும் பாஜகவுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றாங்க. நயினார் என்ன சொன்னார், முதலமைச்சர் பழனிசாமி தான், ஆனால் ஆட்சி கூட்டணி ஆட்சி எங்கள் தலைமை முடிவு செய்யும் அப்படின்னு இந்த கூட்டணி ஒரு பொருந்தா கூட்டணியாக களத்தில் பிரதிபலிக்கு. பழனிசாமிகிட்ட இருக்கிற ஆதரவாளர்களும் இந்த கூட்டணியை பெரிய அளவில் உள்வாங்கலை. கிரவுண்டில் கள யதார்த்தமும் ஒரு பார்ட்டி கூட்டணி அலையன்ஸ் அப்படின்னா ஒரு ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தணும். தொண்டர்களுக்குள்ள நிர்வாகிகளுக்குள்ள ஒரு மன மகிழ்ச்சியை தரணும். அப்படின்னா அது களத்தில் வாக்குகளாக மாறும். அதுதான் வெற்றியை தீர்மானிக்கும். ஆனால் பழனிசாமி தலைமைங்கிறது அதிமுகவுக்கும் நல்லதில்லை. பழனிசாமி தலைமையில் கூட்டணிங்கிறது அந்த கூட்டணிக்கும் நல்லதில்லை. ஏன்னா பழனிசாமி ஒரு தோல்வியின் பிரதிபலிப்பு, தோல்வியின் பிம்பம். தொடர் தோல்விகளை தொடர்ந்து சந்தித்தவர். அவரை முன்னிலைப்படுத்துறது தோல்வியை உறுதிப்படுத்திட்டு தேர்தலை சந்திக்க போகிறதுக்கு சமம். இப்படி தோல்விக்கான கூட்டணியில் இருக்கிறது இல்லை அவங்களுக்கு முட்டு கொடுக்கறதுங்கிறது எங்கள் வேலை இல்லை. பாஜகவை தூக்கி பிடிக்கிறதும் பழனிசாமியை தாங்கி பிடிக்கிறதும் எங்கள் தேவையும் இல்லை. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய நோக்கம் என்ன, புரட்சித் தலைவர் எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை ஆரம்பித்தார், உழைப்பவன் உயரணும், அவன் வாழ்வு செழிக்கணும் அப்படிங்கிற உயர்வான லட்சியத்தை கொண்டிருக்கிற ஒரு கட்சி தான் அதிமுக. அதைத்தான் புரட்சித் தலைவர் கையெழுத்திலே போடுவார்.
தன்னுடைய ஆட்டோகிராஃப் எப்படி போடுவாருன்னா, உழைப்பவரே உயர்ந்தவருங்கிறத தான் போட்டு தான் கையெழுத்து போடுவார். அப்படியாப்பட்ட கட்சி இன்னைக்கு சிதைக்கப்பட்டிருக்கு, சின்னாபின்னப்படுத்தப்பட்டிருக்கு. வெற்றியவே சுவைச்ச அதிமுக தொடர் தோல்விகளை தொடர்ந்து சந்திக்கிறதுக்கு காரணமாக ஆயிடுச்சு. இது ஏன் இப்படி? அதிமுக தொண்டர்களை விட அதிமுகவின் ஆதரவாளர்களும் அனுதாபிகளும் தமிழகத்தில் அதிகம் இருந்தாங்க. அதிமுகவை தங்கள் சொந்த வீட்டு கட்சியாக பார்த்தாங்க. அதிமுகவில் இருக்கிறது பெருமை அப்படின்னு நினச்சோம். இத்தனையும் சிதைச்சு, நீங்களாம் அதிமுகவா, நீங்கள் யார், ஓபிஎஸ்ஸா, இபிஎஸ்ஸா, சசிகலாவா, தினகரனா அப்படின்னு எள்ளி நகையாடக்கூடிய அளவிற்கு அதிமுகவின் நிலை இன்னைக்கு தர்ம சங்கடம் ஆயிடுச்சு. இதற்கெல்லாம் காரணகர்த்தா பழனிசாமி. அப்போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது 2 விஷயம். ஒன்று, அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது பொருந்தா கூட்டணி ஒன்று. 2வது, எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்று அதிமுக இருக்குமானால் அது சரியான தலைமையாக இருக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஓபிஎஸ் இருக்கார். அப்படி புரிஞ்சுக்கலாமா? அதாவது அதிமுக பாஜக கூட்டணி பொருந்தா கூட்டணி இல்லை, இப்போ இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமை. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுகவும் பாஜகவும் பொருந்தா கூட்டணியா களத்தில் பிரதிபலிக்கு. இப்போ இல்லை, உங்களுக்கு தலைமையை மாற்றிட்டா தொண்டர்கள்லாம் ஜெல் ஆயிடுவாங்க அப்படின்னு எதுவும் இருக்கா என்ன? அப்படின்னு தலைமையை மாற்றிட்டா நான் கூட்டணி வைப்பேன்னு சொல்லி பழனிசாமி சொன்னதும் கேட்டு பாஜக அண்ணாமலை தலைமையை மாற்றிட்டாங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ கடந்த சில ஆண்டுகளாக அண்ணாமலை தலைமையில் தான் பாஜக தமிழகத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது தெரியப்பட்டுச்சு. அண்ணாமலைக்கு வந்ததுக்கப்புறத்தே பாஜகங்கிற ஒரு கட்சி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18% வாக்குகளை பெற முடிஞ்சிச்சு அப்படின்னா அது அண்ணாமலையினுடைய அரசியல். பட் அது பாஜகக்குள்ளேயே போட்டியையும் பொறாமையும் ஏற்படுத்தி அந்த வளர்ச்சி அண்ணாமலையை காவு வாங்குது. அப்போ அரசியல் தட்பவெப்பம் தமிழகத்தில்ங்கிறது நார்த்து போல் இல்லை. நார்த்தில் இருக்கிற அரசியல் பாலிட்டிக்ஸுங்கிற பார்வை வேறு, சவுத்தில் குறிப்பாக தமிழகத்தில் நம்ம பார்க்குற பார்வை வேறு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றி உலகுன்னு ஆரம்பித்த திருவள்ளுவர் உலக அளவில் தான் சிந்திச்சார். நம்மளுடைய அரசியல் எப்படி இருந்துச்சுன்னா வேர்ல்டு வைடாக இருந்துச்சு. அந்த அரசியலை இப்போ ஒரு மதத்துக்குள்ளே கொண்டாந்து சுருக்கிறதும் ஒரு இனத்துக்குள்ளே கொண்டாந்து அடைக்க முயற்சி பண்ணுறதும் தமிழ்நாட்டில் எடுபடாது அப்படிங்கிற அரசியல் புரிதலையும் அரசியல் தெளிவையும் பாஜக இன்னும் அதுக்குள் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை, அல்லது இன்னும் அந்த தெளிவு அவர்களுக்கு ஏற்படவில்லை என்பதைத்தான் அமித்ஷாவின் தமிழக அரசியல் நடவடிக்கை நமக்கு போதிக்கிறது. இது பெரிய மனப்பான்மையில் நாங்கள் நார்த்தெல்லாம் ஆட்டி படைச்சிட்டோம், சவுத்துலேயும் வந்து ஆட்டி படைப்போங்கிற அந்த ஆணவத்தின் வெளிப்பாடாக தமிழகத்தின் அரசியலை கையாண்டா இங்கே ஒட்டுமொத்தமாக தோல்வியைத்தான் தமிழக மக்கள் பரிசீலிப்பாங்க. இங்கே வந்து உரிமைக்கும் உணர்வுக்கும் அன்புக்கும் கட்டுப்பட்டவன் தான் தமிழன். நீங்கள் அடித்து பறிக்க நினச்சிங்கன்னா நடக்கவே நடக்காது. அது ரிவென்ஸாக மாறிடும். நார்த்து போல் சவுத்து இல்லை. யார் வந்து யாரை தலைமை ஆக்கியிருக்கணும்? பிரிந்து கிடந்த அதிமுகவில் ஒரு சார்பில் கூட்டு போய் வச்சுக்கிட்டு பழனிசாமிகிட்ட பணம் இருக்குது பலம் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அவரை தலைமையாக்குனா ஏற்கனவே பிரிஞ்சிருக்கிற அதிமுக ஒன்று ஆனால்தான் அதிமுகவுக்கே பலம். அப்படித்தான் மக்களும் எல்லாருமே சொல்கிறாங்க. இன்றைக்கி திமுக இன்டாக்டாக இருக்குது, கூட்டணி வலுவாக இருக்குது. திமுக கூட்டணியிலையும் திமுக கட்சியிலையும் வாக்குகளை சிதைக்க முடியுமா? வாக்குகளை பிரிக்க முடியுமா? பிரிக்கக்கூடிய அளவிற்கு சக்தி தமிழகத்தில் ஏதாவது உருவாகியிருக்கா? திமுக வாக்கை பாஜக பறிக்க முடியுமா? பறிக்க முடியாது. திமுக வாக்கை விஜய் பறிக்க முடியுமா? பறிக்க முடியாது. திமுக வாக்கை அதிமுக பறிக்க முடியுமா? பறிக்க முடியாது. ஸோ கிட்டத்தட்ட 35% வாக்கு பிரிக்க முடியாத வாக்கா திமுகவுக்கு தமிழகத்தில் அதிருப்தியே இருந்தாலும், மக்கள் மத்தியில் எதிர்ப்பே இருந்தாலும், 60% மக்கள் திமுகவை எதிர்த்தாலும் 40% என்ன ஆனாலும் திமுகவை ஆதரிப்பதற்கு தயாராக இருக்காங்க. இந்த 60% ஒன்றாக்குறது யார்?
எப்படி ஒன்றாக்குறது? எதிர்ப்பை ஒன்றாக்குனா தானே வென்றாக முடியும். எதிர்ப்பையே பிரிச்சுட்டிங்கன்னா விஜய் ஒரு திக்கும், சீமான் ஒரு திக்கும், பழனிசாமி ஒரு திக்கும், பாஜக ஒரு திக்கும், ஐயா ஓபிஎஸ் ஒரு திக்கும், தினகரன் ஒரு இப்படி இப்படி எதிர்ப்புகள் பூரா சிதைஞ்சிருச்சுன்னா யாருக்கு லாபம்? திமுகவுக்கு தான் லாபம். இந்த கல யதார்த்தம், இந்த அடிப்படை அரசியல் அறிவு கூட இல்லாமல் ஒரு கூட்டணியை அமைப்பது என்பது எப்படி வெற்றியை அப்ப தரும்? நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா ஓபிஎஸ் அவர்களை அதிமுக தலைமை ஏற்க வைக்கணும். அப்படின்னா வந்து அதிமுக பாஜக கூட்டணி நல்ல கூட்டணி. சட்டப்படி 2026 வரை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிமுகவின் தலைவர் ஐயா ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் தான். ஆனால் அந்த சட்டம் எப்படியெல்லாம் வளைக்கப்பட்டுச்சு, இல்ல நாணல் போல அதெல்லாம் நிறைய வளைவதுதான். நான் நிறைய பேசிட்டு இருக்கேன். நான் என்ன கேட்கிறேன், இல்ல இப்போ ஓபிஎஸ் கூட இருந்த மருது அழகராஜா இருக்கட்டும், புகழேந்தியா இருக்கட்டும், எல்லாருமே இப்ப எங்க இருக்காங்கன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். என்னன்னா கூடயே டிராவல் பண்ண இவங்கெல்லாம் வந்து இல்ல. மருது அழகராஜ் சைலண்ட் ஆயிட்டாரு. புகழேந்தி நான் ஓபிஎஸ் கூட சேர்ந்து தப்பு பண்ணிட்டேங்கிறாரு. இந்த இடத்துக்கு நகர்ந்துருச்சு. அது மருது அழகராஜ் சைலண்ட் ஆயிட்டாரு, புகழேந்தி வைலண்ட் ஆயிட்டாரு. ஆனால் அதாவது அடுத்து நீங்க என்ன அரசியல்ல பண்ண போறீங்க? அரசியல்ல எமோஷனலுக்கு நாம் எமோஷனல் வந்த உடனே முடிவெடுக்கக்கூடாது. பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு நம்மளுக்கு பழமொழியே சொல்லுது. களத்தை வந்து தீர்மானிக்கணும். இப்போ புகழேந்தி போயிட்டாரு, மருது அழகராஜ் போயிட்டாருன்னா போய் என்ன சாதிச்சிட்டாங்க? அவங்களுடைய சாதனை என்ன? புலம்பலாம், வேதனைகளை வெளிப்படுத்தலாம். ஏதாவது சாதிக்க முடியுமா? முடியாது. அப்போ யார் மக்களை ஒருங்கிணைப்படுத்தக்கூடிய ஒரு சக்தியாக இருக்க முடியும்? மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவனால தான் இல்ல முடியும். இப்போ நீங்க கூட அதிமுக உரிமை மீட்பு குழுன்னு ஒன்று வச்சிருக்கீங்க. அந்த குழு இப்போ என்ன பண்ணுது? சைலண்டால இருக்கு. அந்த சைலண்ட்டாக இருக்கிற குழு, அதாவது போருக்கு எப்போ போகணும்? போருக்கு எப்போ போகணும்? களம் கிடைத்தவுடன் போருக்கு போயிடலாமா? களம் ஃப்ரீயாக இருக்குது. ஆயத்தமாக வேணாமா? எப்போ ஆயத்தமாகிறது? 2026 தேர்தல் எப்போ வரப்போகுது. ஆயத்தமாகிறது? போர் எப்போ குறிக்கப்படுது? நாள் எப்போ குறிக்கப்படுது? அப்படித்தான் போருக்கு போகணும். என்கிட்ட கத்தி இருக்குது, கேடயம் இருக்குங்கிறதுக்காக நான் களத்தில் போய் நின்றுட்டு வாங்க சண்டைக்கு வாங்கன்னா நம்மளை வீரனா யாரும் நினைக்க இல்ல இப்போ மாட்டான். போர் வந்து பைத்தியம் யாருக்கு மட்டும் எதிராக நினைப்பான். வந்து ஓபிஎஸ் அவர்கள் பண்ண போறாரு? பாஜகவுக்கு அதாவது எதிராவா? இப்போதைய அதிமுகவுக்கு எதிராவா? யாருக்கு எதிராக பண்ண போறாரு? எங்களுக்கு எதிரி திமுக, துரோகி பழனிசாமி. எதிரியை வீழ்த்துவது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு துரோகியை தாழ்த்துவது முக்கியம். எதிரி யாருன்னு எப்பொழுதுமே நம்மளுக்கு தெரியும். எதிரியை கூட பிறகு பார்த்து கொள்ளலாம். ஆனால் முதலில் சாய்க்கப்பட வேண்டியவர் துரோகி. அதுவும் எப்படி துரோகி? துரோகமே பிறப்பு, துரோகமே வளர்ப்பு, துரோகமே தன் வாழ்நாள் தொழிலாக செய்யும் ஒரு நபர் தியாகத்தின் உருவமாக இருந்த புரட்சித் தலைவர் கட்சியை துரோகத்தின் பிம்பமாக மாற்றுறது எங்களுக்கு ஜென்ம பகையை ஏற்படுத்தியிருக்கு. இல்ல இது ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனையின் காரணமாக ஒட்டுமொத்தமா அதிமுகவே வேறொரு திசைக்கு போகுது அப்படின்னு சொல்றது சரியா இருக்குமா? நல்லா கேளுங்க. ஓபிஎஸ் தலைமையா இபிஎஸ் தலைமையாங்கிறது இல்லை முக்கியம். அதிமுக காப்பாற்றப்படணுங்கிறதா முக்கியம். ஏன்னா இது யார் வீட்டு அப்பா வீட்டு கட்சியும் கிடையாது. புரட்சி தலைவரே கட்சி ஆரம்பிக்கும் போது இது ஏழை எளியவர்களுக்காக, தமிழக மக்களின் நலன்களுக்காக, தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காகத்தான் இந்த கட்சியை ஆரம்பித்தார். அவர் இருக்கிற வரை இந்த கட்சியை மக்கள் கட்சியாகவே வச்சுருந்தார். புரட்சி தலைவி அம்மா ஒரு படி மேலே போய் தமிழகத்தில் முதல் கட்சியாக இருந்த அதிமுகவை அகில இந்திய அளவில் 3வது மிகப்பெரிய கட்சியாக மாற்றினாங்க. இன்றைக்கி அந்த கட்சி டெபாசிட்டு போய் கிடக்கு. 3ஆம் இடம் 4ஆம் இடத்தை நோக்கி பயணிக்கு. இது யாருடைய தலைமையில் நடக்குது? அம்மா தலைமையில், புரட்சி தலைவர் தலைமையில் கட்சி இருக்கும்போது ஏடிஎம்கே கரவேஷ்டி கட்டி போனால் பெருமைப்பட்ட தொண்டன் இன்னைக்கு கொடி பிடிச்சிட்டு போனால் சிறுமைப்படக்கூடிய அளவிற்கு மாற்றப்பட்டது யாரால்? இல்ல ஓபிஎஸ்னுடைய கொள்கை பரப்பு செயலாளரா இந்த ஒரு கருத்தை நீங்க வைக்கிறீங்க. டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு? என்னை வந்து கூப்பிட்டு அழைச்சு பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா நான் 234 தொகுதியிலையும் நான் பிரச்சாரம் பண்றேங்கிறாரு. அந்த இடத்துக்கு டிடிவி தினகரன் நகர்ந்துட்டாரு. அது அது அவர் ஒரு தற்கொலை முறிவை எடுத்தாருன்னா அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? பழனிசாமி ஆதரிக்கிறதும் தனக்குத்தானே கத்தியால குத்திக்கிட்டு சாகுறதும் ஒன்று தான். அது முன்னேற்றத்தெல்லாம் இல்ல, தராது. அப்போ டிடிவி தினகரனுக்கு எடுத்த முடிவுங்கிறது தவறான முடிவா? அந்த கருத்துங்கிறது தவறான கருத்தா? கருத்து தவறோ தவறான முடிவோங்கிறது அது அவருடைய விளைவை பொறுத்தது. எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் என்ன உரிமை மீட்புங்கிறது எது? அதிமுக தொண்டர்களுக்கு வழங்கப்பட்ட உரிமையை பழனிசாமி பறிச்சிருக்கிறார்.
கட்சியினுடைய விதியை சிதைச்சிருக்கிறாரு. அவரை எதிர்த்து தானே கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். அவர் எதிர்த்து தானே ஒரு இயக்கமாக இயங்குகிறோம். அவர் தலைமையை ஏற்றுக்கிடணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டா, அப்புறம் இந்த நோக்கம் என்ன? இவ்வளோ நாள் பயணத்துக்கான அர்த்தம் என்ன? எங்களை ஃபாலோ பண்ணுற ஃபாலோயர்ஸினுடைய தேவை என்ன? ஒரு தனி மனிதனா ராமநாதபுரம் தொகுதியில சின்னம் இல்லாம, கொடி இல்லாம, எதுவும் இல்லாம வெறும் ஓபிஎஸ்ஸ மட்டும் நம்பி 36% வாக்குகள் மக்கள் போட்டிருக்கிறாங்க. அந்த தொகுதியில அதிமுகவ டெபாசிட் இழக்க செஞ்சிருக்கிறாங்க. கட்சி இருந்து, கொடி இருந்து, பணம் இருந்து, படை இருந்தவங்க வந்து டெபாசிட் இழக்கிறாங்கன்னா, நம்பிக்கை யார் மீது மக்கள் வைத்திருக்கிறார்கள்? இப்போ நீங்க சொன்னக்கூடிய அந்த ராமநாதபுரம் தொகுதி அவர் போட்டியிட்டாரு. இப்போ வந்து சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அவர் செயல்படலை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மிலானி அப்படிங்கிறவர் புகாராகவே அப்பாவுக்கு கொடுத்துருக்காரு சபாநாயகருக்கு. நாங்கள் நிபுணர்கள்லாம் ஆலோசித்து நாங்கள் தக்க முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பதா தகவல் வந்துட்டு இருக்கு. வரட்டும். அப்போ ஒரு எம்எல்ஏவா தொடருவாரா அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துருச்சே ஓபிஎஸ் அவர்கள். அதாவது சட்டம் தெரியாதவர்கள் பிதற்றுகிற பிதற்றலாகத்தான் நான் பார்க்குறேன். எப்படின்னா, இதுக்கு வந்து கட்சி தாவல் தடை சட்டம்னு பேர். எப்படி கட்சி தாவல் தடை சட்டம் வரும் அப்படின்னா, ஒருத்தர் ஒரு கட்சியில கட்சியினுடைய சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று சட்டமன்றத்திலேயோ தேர்தல் களத்திலேயோ அந்த கட்சிக்கு எதிராக அந்த சின்னத்திற்கு எதிராக பயணித்தார், கொறடா உத்தரவுக்கு மீறினார்னா அவர் மீது கட்சி தாவல் தடை சட்டம் வரும். ஆமாம் 2024 அதுதானே பண்ணியிருக்காரு. ஆனால் இரட்டலைக்கு எதிராக இவர் நின்றுருக்காருல ஓபிஎஸ். ஆனால் அதுதான் கட்சி தாவல் தடை சட்டம். நீங்கள் சொன்ன இது அப்ளை ஆகுதுல்ல. அப்படின்னு நினச்சி தான் அவர் ஒரு மனுவை போட்டிருக்கிறார். இந்த இதுக்கு அப்ளை ஆகுதுன்னு மனு. சட்டம்னு இருந்தால் வாதம்னு ஒன்று இருக்கும். எதுக்கு வாதம்? சட்டப்படி ஒருத்தர் குற்றம்னு எஃப்ஐஆர் போடும்போதே நிரூபிச்சுட்டா எதுக்கு விசாரணை? எதுக்கு கோர்ட்டு? எஃப்ஐஆர் போட்டனைக்கே அவர் தண்டனை கொடுத்துட வேண்டியதானே? அது இல்லை. ஆனால் கட்சியிலிருந்து அவர் நீக்கப்படாமல் இருக்கணும். ஒருத்தர் வந்து ஒரு சின்னத்தில் போட்டியிட்டவர் அந்த கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் என்று நீக்கப்படாமல் அதே கட்சியில் நிர்வாகியை தொடரணும். அப்போனாத்தான் அந்த கட்சி தாவல் தடை சட்டம் அந்த உறுப்பினர் மீது பாயும். இப்போ இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியினுடைய கூற்றுப்படி இப்போ ஓபிஎஸ் வந்து அதிமுகவில் இல்லை. இல்லாத ஒருத்தருக்கு எப்படி கட்சி தாவல் தடை சட்டம் வரும்? எப்படி வரும்? தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி மட்டும் கையெழுத்து போட்டு நீக்கலை. பன்னீர்செல்வம் அவர்களை அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கிருக்கிறோம்னு சொல்லி தீர்மானம் ஏற்றிருக்கிறோம். அந்த தீர்மானம் செல்லும்னு கோர்ட்டில் தீர்ப்பு வாங்கி வச்சுருக்கிறாங்க. அப்படி ஒரு தீர்ப்பு வாங்கி வச்சுட்டு எந்த கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி இந்த வழக்கு அப்பாவை எடுப்பாரு? ஒன்று இப்படி நில்லுங்க, ஓபிஎஸ் வந்து அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிற ஒரு இடத்துல நில்லுங்க. இல்லை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க அப்படிங்கிற இடத்துல நில்லுங்க. இப்போ நீங்கள் 2 ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா எதை வந்து எடுத்துக்கிறது? 2 ஸ்டாண்ட் எடுப்போம். நாங்கள் சொல்கிறோம் கட்சியிலிருந்து நீக்கப்பட முடியாது. பொதுக்குழுவுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. ஏன்னா அவர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர். தலைவரை நீக்கிறதுக்கு அதிமுகவில் விதியே கிடையாது, சட்டமே கிடையாது. ஆனால் நீக்கினது செல்லும்னு சொல்லி தீர்ப்பு வாங்கி வச்சுருக்கிறாங்க. இடைக்கால தீர்ப்பு வாங்கியிருக்காங்க. அது நிரந்தர தீர்ப்பு இல்லை. அப்படி அதிமுகவில் அவர் இருக்கிறாரு. அவர் தான் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாரு. ஒருங்கிணைப்பாளரே கட்சிக்கு எதிர்ப்பாக போட்டியிட்டாரு அப்படின்னு பழனிசாமி தரப்பு ஒத்துக்கிட்டு அவரை நாங்கள் நீக்கினது தப்பு, அவர் அதிமுகவில் தான் இருக்கிறான்னு ஒத்துக்கிட்டு அவர் அதிமுக ஒருங்கிணைப்பாளர்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா எங்களுக்கு எம்எல்ஏ பதவிங்கிறது ஒரு பொருட்டு கிடையாது. நீக்கிட்டு போங்க, இன்னொரு தேர்தல் நின்று ஜெயிச்சுட்டு போகிறோம். கட்சிக்கு தலைவர் தாங்கிறத முக்கியம், எம்எல்ஏ ஆகிறது முக்கியம் இல்லையா? எம்எல்ஏ ஆகிறதுங்கிறது மக்கள் கொடுக்குறது. சுயேட்சையாக கூட எம்எல்ஏ ஆகலாம். இல்லை இந்த விவகாரத்தை ஓபிஎஸ் என்ன நினைக்கிறாரு? ஒருத்தர் கொடுத்துருக்காரு, போடி நாய்க்குன்னு ஒரு நபராக வந்து இந்த ஒரு வாக்காளராக சொல்லுவார். யார் வேணாலும் இன்னைக்கு சனநாயகத்தில் வருத்தப்படுறாங்க சார். என்ன சார் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி. யார் வருத்தப்படுறா? அந்த மிலானிங்கிறவர் என்ன வருத்தப்படுறாரு? இங்கே நின்றுட்டு அவர் அங்கே போய் ராமநாதபுரத்தில் சுயேட்சையில் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி. வேறு எப்படி நிற்கிறது? ஒரு வீட்டில் ஒரு தகப்பன் இருக்கார். தகப்பன் வலுவாக இருக்கிற வரைக்கும் மகன் தரப்பனை சார்ந்திருக்கிறாரு. மகன் வலுவாக ஆகிட்டாங்கிறதுக்காக தகப்பன் அடித்து வெளியில் முடிக்கிட்டு அந்த குடும்பத்தை அது வரைக்கும் தலைமை தாங்கினவர்களுடைய தலைமை பண்புக்கு கேள்விக்குறி ஏற்படுத்திட்டு அவர் இன்னொரு வீட்டில் போய் இருந்தார்னா, வாடகைக்கே இருந்தார்னா, அவர் எப்படி அந்த வீட்டில் இருக்கலான்னு சொல்கிறது உரிமையா? முறையாது? அது சட்டமா? அது இல்லை. ஓபிஎஸ் ஏன் வந்து சுயேட்சை சின்னத்தில் நின்னார்?
நிற்கிறதுக்கு யார் பாஜக காரணம்? நிக்க வச்சது அதனால நின்னாரு. பாஜக வந்து அவங்க சின்னத்தில் நிற்கணும்னு சொன்னாங்க. இல்ல சசிகலா மாதிரி அவர் அமைதி காத்திருக்கலாமே. இன்னும் ஒரு தேர்தல் தானே. அரசியல் 2026ல தேர்தல் வரப்போகுது. அரசியலுங்கிறது 2024ல அவர் அமைதி காத்திருக்கலாம்ல. சசிகலா மாதிரியே தெருவோரத்துக்கு ஒளிஞ்சு போயிருக்கணும். மக்கள் ஆதரவு யாருக்கு இருக்குன்னு நிரூபிச்சிருக்க முடியாது. அரசியலுங்கிறது மக்களை சந்திக்கிறது தான், ஒதுங்கி இருக்கிறது இல்லை அரசியல். தேர்தல் களத்தில் நிற்கணும், வெற்றியோ தோல்வியோ சந்திக்கணும். புரட்சி தலைவர் திமுகலேருந்து வெளியேறின உடனே எந்த சின்னத்தில் நின்னார்? சுயேட்சை சின்னம் தானே. ரெட்டலைங்கிறது சுயேட்சை சின்னம் தானே. புரட்சி தலைவி அம்மா 89ல் அம்மாவை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. அம்மா எந்த சின்னத்தில் நின்னாங்க? எந்த சின்னத்தில் நின்னாங்க? சுயேட்சை சின்னமான சேவல சின்னத்தில் நின்னாங்க. அன்றைக்கி ஜானகி அம்மா தான் கட்சிக்கு பொதுச் செயலாளர். இவங்கெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டிகள், எங்களுடைய குருக்கள், எங்களுடைய தனிப்பெரும் தலைவர்கள். அவர்கள் காட்டிய வழியத்தை நாங்கள் இல்ல பின்பற்றலாம். இப்ப இருக்கிற அதிமுக தலைமை ஒரு 60-70 கிலோமீட்டர் வேகத்துல போகுது. இவர் இப்பதான் 10-20 கிலோமீட்டர் வேகத்துல போற மாதிரி இருக்கு. ஆக்சிடென்ட் ஆகுதுக்கா, அந்த வண்டியில் பிரேக்கும் இல்லை பெல்லும் இல்லை பழனிசாமிகிட்ட. அது நேராக ஆக்சிடெண்ட்டை நோக்கி போகுது. ஏற்கனவே பல ஆக்சிடெண்ட்டை பண்ணியாச்சு. பழனிசாமி எங்கேயாவது நல்ல ரோட்லேயும் அவருக்கு ஓட்ட தெரியாது, ரஃப் ரூட்லேயும் அவருக்கு போக தெரியாது. அவருக்கு எந்த வண்டியும் அது என்ன, அவர் நல்ல டிரைவர் இல்லை. பழனிசாமி அரசியலில் ஒரு தோல்விக்கான முன் உதாரணம். எ பேர்டு ட்ரெண்ட் செட்டர். அவரை வச்சுக்கிட்டலாம் கட்சி நடத்துறது தற்கொலைக்கு சமமானது. இந்த எம்எல்ஏ விவகாரம் தொடர்பா ஓபிஎஸ் என்ன பண்ண போறாரு? சட்டம் தான் கடமை செய்யும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதுக்கு முன்னாடி எம்எல்ஏ பதவியை அதிமுக தலைமை எதுவும் அழுத்தம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கொடுக்கட்டும். எங்களுக்கு பதவி விட்டு நீக்கினாலும் சந்தோஷம். பதவி விட்டு நீக்கினா எங்களை ஒருங்கிணைப்பாளரை ஏற்றுக்கிட்டதுக்கு சமம். அதிமுகவில் ஓபிஎஸ் இருக்காருன்னா எப்படி இருக்காரு? எப்படி இருப்பார்? ஒருங்கிணைப்பாளர் தானே இருப்பார். அப்போ கட்சியில் இருக்கிறவரத்தை நீக்க முடியும் இல்லையா? சட்டப்படி ஒரு கட்சியில் இருக்கிறவர் கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு தான் நீக்க முடியும், எம்எல்ஏ பதவி பறிக்க முடியும். அவரை ஒருங்கிணைப்பாளர் ஒத்துக்கிட்ட தானே எம்எல்ஏ பதவி பறிக்க முடியும். அது எங்களுக்கு சந்தோஷம் தானே. அப்போ மிலானி கொடுத்தது ஒரு செக்மெட் மாதிரி ஆயிடுச்சு. அதிமுக தனக்கு தானே ஆப்பு வச்சுக்கிட்டா நாம என்ன செய்ய முடியும்? சந்தோஷமாக ரசிப்போம். நாங்கள் எப்படி போனாலும் ஒன்று பதவியை நீக்கினா ஒருங்கிணைப்பாளர் ஒத்துக்கணும், பதவியை நீக்க முடியலன்னா தான் தோல்வியை ஒத்துக்கணும். எது நடந்தாலும் எங்களுக்கு டபுள் சந்தோஷம் தான். அது அதிமுக இப்போ தொடர்ந்து பாஜகவோட டிராவல் பண்ண போகுது அப்படிங்கிற சூழல் வந்துருச்சு. ஆரம்பத்தில் நீங்கள் அமித்ஷா குறித்து எடப்பாடி அதிமுக அதான் எடப்பாடி அதிமுக உங்கள் பாஷையில் சொல்லணும்னா, இப்போ அமித்ஷா என்னை சந்திக்காது வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் சொல்லியிருந்தாரு. இதுவரைக்கும் இன்னும் எந்த ஒரு அழைப்பு, எந்த ஒரு அப்டேட்டு பாஜக தரப்புலேருந்து வரவே இல்லையா ஓபிஎஸ்க்கு? இல்லை, முதல்ல ஒரு ஒரு கூட்டணியை எப்படி முடிவு பண்ணணும்? இஷ்டத்துக்கா அம்மா கூட்டணி எப்படி அமைப்பாங்க? முதல்ல கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைகள் நடக்கும். நம்ம தரப்பில் கூட்டணி சம்மந்தமாக பேசுறதுக்குன்னு ஒரு குழு போடுவாங்க, உயர்மட்ட குழுன்னு ஒன்று போடுவாங்க. அந்த குழுவும் இன்னொரு கட்சியில் இருக்கிற குழுவும் கலந்து பேசி, இது தொண்டர்கள் மத்தியில், நிர்வாகிகள் மத்தியில் ஒரு உணர்வை ஏற்படுத்தும். இந்த கூட்டணி அமைஞ்சால் நம்ம வெற்றியை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தணும். இது திடீர்னு டெல்லிக்கு வர வைக்கிறதும், இவர் பதவி வேணும்னா 4 காலில் போடுறதும், அதே பதவியை காப்பாற்றுறதுக்கு 4 காரு மாறி போடுறதுமா பழனிசாமி போய் இப்படியா தீவிரவாதிகள் காஷ்மீரில் சுட்டுட்டு ஓடி ஒளிஞ்ச மாதிரி ஒரு தலைவன் இப்படி பயணிச்சா போய் கூட்டணியை முடிவு? எடப்பாடி பழனிசாமி பாஜகவை நெருங்கிறது ஓபிஎஸ்க்கு பிடிக்கலையா அல்லது வருத்தம் அளிக்குதா? பாஜகவை நெருங்குறதுங்கிறதுல பாஜகவை எப்படி நெருங்கணும்? திருமணம் எப்படி நடக்கணும்? திருமணம் எப்படி நடக்கணும்? ஊரை கூட்டி, சொந்த பந்தத்தை கூட்டி, சந்தோஷத்தை பகிர்ந்து மனமகிழ்ச்சியோடு நடக்கிறதான் திருமணம். நீங்கள் இரவோடு ரூபா ராத்திரியோட ராத்திரியில் மாப்பிள்ளை பொண்ணு கூட்டிட்டு ஓடிட்டு திருமணம் முடிச்சா அதுக்கு பேர் என்ன திருமணம்? திருட்டு கல்யாணம். நீங்க சொல்லக்கூடிய நயினார் நாகேந்திரன் ஒரு பேட்டியில் என்ன சொல்றாருன்னா, அமித்ஷா வந்தது அதிமுக தலைமையோட பேசுவதற்கு, அந்த பிளானை முடிச்சுட்டு அவர் கிளம்பி போயிருக்காரு, கூட்டணி அமைஞ்சிருச்சுங்கிறாரு. அதுதான் திருட்டு கல்யாணங்கிறேன் நான். கல்யாணம் அப்படியே நடக்கணும். என்டிஏல கூட்டணி கட்சிகள் இருக்கு, கிட்டத்தட்ட தமிழகத்தில் ஒரு 7-8 கட்சி இருக்கு. பாமக இருக்கு இல்லையா? பாமக இருக்கு, சான் பாண்டியன் இருக்கிறாரு, வாசன் இருக்கிறாரு, ஐயா ஓபிஎஸ் இருக்கிறாரு, தினகரன் இருக்கிறாரு, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி கூட்டணிங்கிறது முதல்ல என்னது? கொள்கை வேறுபாடாகவும் கட்சி மாறுபாடாகவும் இருக்கிற அனைத்து தலைவர்களையும் அழைத்து குறைந்தபட்ச செயல் திட்டம் நம்ம கூட்டணி அமைப்பதற்கான காரணம் இது அப்படின்னு காரணத்தை பகிர்ந்து, அதன் அடிப்படையில் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி அமைக்கிறதுக்கு பேர் தான் கூட்டணி. கெட்டுறதுக்கு பேர் கூட்டணி இல்லை.
எல்லாத்தையும் கயத்தை போட்டோ விலங்க போட்டோ சேர்த்து வைக்கிறது இல்லை கூட்டணி. அதில் கூட்டணி. கூட்டணிங்கிறது பாதரசம் மாதிரி சேரணும். பாதரசங்கள் பல பிரிஞ்சு ஓடுனாலும் ஒன்றோட ஒன்று இணையும் போது ஒரே இடத்துல ஜெல் ஆகணும். நெல்லிக்காய் மூட்டை மாதிரி ஒரு மூட்டையை போட்டு மூட்டையை திறந்த உடனே ஒரு நெல்லிக்காயும் கூட இல்லாமல் பிரிஞ்சு ஓடிடுச்சுன்னா வெற்றி எப்படி வரும்? கட்டாய கல்யாணம் நீங்க சொல்றீங்க. ஆ. ஆனா பாஜக தரப்புல ஓபிஎஸ் குறித்து எந்த ஒரு தகவலுமே வந்து பேசவே மாட்டேங்கிறாங்களே. அதைத்தான் அப்போ யாருக்கு- ஓரம் கட்டப்பட்டுட்டாரா ஓபிஎஸ்? ஓபிஎஸ் ஓரம் கட்ட முடியாது. ஓபிஎஸ் ஓரம் கட்டணும்னா தமிழக அதிமுக ஒரு பக்கம் ஓரம் கட்டிடுச்சு. இப்ப இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அணி. பாஜகவும் ஓரம் கட்டுது. அதிமுக எடப்பாடி அதிமுக ஓபிஎஸ் ஓரம் கட்டுச்சு. தமிழக மக்கள் பழனிசாமி அதிமுகவை ஓரம் கட்டிட்டாங்களா? நல்லா பாருங்க. முதல்வராக இருந்த ஓபிஎஸ்ஸை சசிகலா அவர்கள் அந்த பதவியில் இருக்கக்கூடாதுன்னு முயற்சி எடுத்து காலி பண்ணாங்க. அவர் முதல்வர் சீட்லேருந்து அப்புறப்படுத்திட்டாங்க. அப்புறப்படுத்தின சசிகலா அன்னைக்கு எங்கே இருக்காங்க? ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார் எடப்பாடி. ஒருங்கிணைப்பாளருக்கு பெரிய சண்டை போட்டு பாட்டில் கொண்டு எரிஞ்சு அவரை நீக்கியாச்சு. நீக்கிட்டோம்னு அவங்க சொல்லி பிரச்சாரம் பண்ணியாச்சு. இன்றைக்கி பழனிசாமி நிலைமை என்ன? ஓபிஎஸ் இருக்கும்போது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்னு பேட்டர்ன் இருக்கும்போது 36% வாங்கின அதிமுக இன்றைக்கி 20% சுருங்கிருச்சு. சுருங்குனது மட்டும் இல்லை, டெபாசிட் போயிருச்சு, 3வது இடத்தை நோக்கி போயிருச்சு. இன்னமும் இதே இபிஎஸ் தலைமை தொடர்ந்தால் 10% கீழே போயிடும். ஓட்டு வராது. மக்களை நம்ப வைக்கணுங்க. நீங்கள் தலைவருங்கிறது மக்கள் ஒத்துக்கணும். நான் தலைவர்னு நான் மட்டுமே நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா, நான் எனக்கே ஒரு கிரீடம் செஞ்சு நான் மண்டையில் வச்சுக்கிட்டு நான் மன்னன் ஆகிட்டேன்னு சொன்னால் நான் மன்னன்கிறத மக்கள் ஒத்துக்கணும். அப்படின்னா மக்கள் ஆட்சி பண்ண முடியும். மக்கள் பூரா விளக்கமாத்தோடு வந்துட்டு நான் கிரீடம் வச்சுக்கிட்டு இருந்தேன்னா எல்லோரும் அடித்து கொண்டு விடுவாங்க. அப்படித்தான் பழனிசாமியை இப்போ தமிழகத்தில் மௌன புரட்சி தான். இப்போ யாரும் சண்டைக்கெல்லாம் வர்றதில்லை. எந்த நிர்வாகியும் கொடி பிடிக்கிறதில்ல, கோஷம் போடுறதில்ல. கொடி பிடிக்கிறோம் தொண்டனே முடிவெடுப்பான்ங்கிற கதையெல்லாம் மாறி போச்சு. இப்போ தொண்டை எங்கே முடிவெடுப்பான்? யாரையும் பகச்சு பிரயோஜனம் இல்லைன்ட்டு தேர்தல் களத்தை தான் பிரதிபலிப்பான். தேர்தல் களத்தில் 10 தடவை பிரதிபலிச்சிருக்கு. ஒரு தடவை 2 தடவை இல்லை. பழனிசாமி என்னைக்கு ஓபிஎஸ் பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னாரோ அன்னைக்கே தோல்வி உறுதி செய்யப்பட்டுருச்சு. அன்றிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தோல்வி தான். ஏன்னா பழனிசாமியை தலைவராக இல்லை, தொண்டனா கூட யாரும் ஏற்றுக்கல. ஓபிஎஸ் இப்போ என்ன முடிவு எடுக்க போகிற? இப்போ டிசம்பர் ஜனவரிக்குள்ளே ஏதோ ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். ஒன்று நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய என்டிஏ அலையன்ஸ்குள்ளே தொடருது, இல்லையா விஜய் கூட ட்ராவல் பண்ணுறது அல்லது சீமானோட ட்ராவல் பண்ணுறது. எங்களுக்கு நோக்கம் அதிமுகவை புரட்சி தலைவரின் கட்சியாக, புரட்சி தலைவி வழிநடத்திய கட்சியாக மீண்டும் மலரச் செய்வதுதான் பிரதான நோக்கம். தேர்தல் களங்களுக்கு போகிறது, கூட்டணியில் சேர்றதுங்கிறதெல்லாம் 2ஆம் பட்சம்தான். முதல் முக்கிய தேவைங்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒருங்கிணைந்த அதிமுகவாக மாற்றணும். பழனிசாமியின் தலைமையை அப்புறப்படுத்திவிடும். இது நடக்காவிட்டால் புரட்சி தலைவர் வழியில் அவங்க கொள்கையில் பயணத்தை மேற்கொள்வோம். எங்களுக்கு எதிரி யாருன்னு தெரியும். எப்போ வேணாலும் அவரை வீழ்த்திக்கலாம். துரோகியத்தை இந்த தேர்தலில் நாங்கள் வீழ்த்துவோம். அந்த துரோகி கூட யார் கூட்டணி வச்சாலும் வேறு வழி இல்லாமல் அவங்களையும் வீழ்த்துவது தான் எங்களுடைய தேவையாக இருக்கும். அந்த அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சாச்சு. ஆமாம். பிளான் பி இருக்குது, தர்ம யுத்தம் மாதிரி இன்னொரு தர்ம யுத்தம் இருக்குது. எங்களுக்கு நோக்கம் அதிமுகவை மீட்கணும். இல்லை, பிரதான நோக்கம் அதிமுகவை எப்படியாவது மீட்டு கொண்டு வரணும். அப்படி ஒருவேளை அது நடக்காவிட்டால் இந்த துரோகியும் சேர்த்து வீழ்த்தி இன்னொரு முதலில் துரோகத்தை வீழ்த்தப்படணும். அப்புறம் தான் எதிரி. அதிமுக மீட்கணும்னா அதிமுகவில் இருக்க துரோகியை அப்புறப்படுத்தணும். துரோகியை அப்புறப்படுத்தாமல் அதிமுகவை மீட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. பாலில் கலந்த விஷத்தை எடுத்தாத்தான் பாலை குடிக்க முடியும். விஷத்தை உள்ளே வச்சுக்கிட்டு பண்டத்தில் ஊற்றி பகிர முடியாது. அதனால் பழனிசாமி வீழ்த்துறது தான் முதல் தேவை. அண்மையில் ஓபி ரவீந்திரநாத் வந்து அமித்ஷா சந்திச்சதா செய்திகள்லாம் வந்துச்சு. இந்த கூட்டணி தொடர்பாவா இல்லை இது வேற எதுவும் தொகுதி ரிலேட்டடாக? அவர் நிறையா இளைஞர்களை ஒன்று திரட்டி நலத்திட்டங்கள், வேலை வாய்ப்புகள், மரம் நடுவது அப்படிங்கிற பொது சேவையில் நிறையா ஈடுபடுறார். அதில் அமித்ஷா பையன், அவர் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கினுடைய ஃபேமிலி, இன்னும் பல அமைச்சர்களையும் சந்திச்சிருக்கிறாரு. தேசிய அளவில்
இந்த செயல் திட்டத்தை செழுமைப்படுத்துவதற்கான வேலைகளில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். அதனால் அவர் சந்தித்ததுக்கும் இந்த அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லை. விஜயோட ஓபிஎஸ் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கிட்டாருன்னு சொல்லி சில ஊடகங்கள் வெப்சைட்லாம் வந்து செய்தி போடுறாங்க. அப்படி எதுவும் திட்டம் இருக்கா? நாங்கள் பழனிசாமியை ஒரு பாம்பாக நினைக்கிறோம், விஷமுள்ள கருநாகமாக நினைக்கிறோம். அது வீட்டுக்குள்ளே புகுந்துருச்சு. அந்த கருநாகத்தை அடித்து விரட்டணும், இல்லைன்னா நம்ம உயிரை காப்பாற்றுவதோ அதை அடித்து கொள்ளணும். அப்போ நம்மளுக்கு ஒரு கட்டை தேவைப்படுது. அந்த கட்டை பாஜக கட்டையா, விஜயினுடைய கட்டையா, சீமானுடைய கட்டையா அப்படிங்கிறது இப்போ சொல்ல முடியாது. எது கைக்கு கிடைக்குதோ அதை எடுத்து பாம்பு அடிக்கிறது தான் வேலை. அப்போ டிசம்பருக்குள்ளே ஒரு முடிவு வந்துடும். டிசம்பருக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வரும். பிரேமலதா விஜயகாந்த் சொல்கிற மாதிரி ஜனவரி மாதம் ஒரு மாநாடு இருக்குது, அந்த மாநாட்டில் நாங்கள் அறிவிப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்போ ஓபிஎஸ் எதுவும் மாநாடு அல்லது சுற்றுப்பயணம் எதுவும் திட்டம் வச்சுருக்காரா? தமிழக அரசியலில் இன்னமும் தவிர்க்க முடியாத சக்தியாக ஓபிஎஸ்ஸை தவிர்த்தால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை யாருக்கெல்லாம் புரிய வைக்கணுமோ அவர்களுக்கெல்லாம் புரிய வைப்பதற்கு மாநாடில் எதெல்லாம் செய்ய முடியுமோ அதுவும் செய்யப்படும். நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.